இந்த கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே தாங்க முடியாமல் பயங்கரமாக அழுது துடிக்கிறாங்க. சாரதா இப்படி பண்ணிட்டாளே, இப்படி எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாற்றிட்டாளே, இவ்வளோ நாள் வந்து கர்ப்பமாக இருக்கிறது ஏன்டி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. அதை கேட்டுட்டு காவேரி வந்து சொல்கிறதுக்கு சந்தர்ப்பமே அமையல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்தடுத்து பிரச்சனையால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்காத சாரதா வந்து மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிடு, அவன் பிள்ளைய தானே சுமந்துட்டு இருக்கான், அவன் வீட்டுக்கு போயிடுடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ள போகிறாங்க. அப்போ கரெக்டாக கங்கா வந்து அவங்கள வந்து பிடிக்கிறாங்க. இங்கே பாருமா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், அவள் தான் கர்ப்பமாக இருக்க சொல்கிறாள், இந்த டைமில் பிடிச்சி அவளை தள்ளுற அப்படின்னு நான் என்னடி பண்ணுவேன், இப்படி வந்து பண்ணிட்டாலேடி, இவ்வளோ நாள் இதை சொல்லாமே மறைச்சி வச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோவப்படுறாங்க. வழக்கம் போல் அவங்க அம்மா வந்து காவேரியை ரொம்ப மோசமாகவும் ரொம்ப தரைக்குறைவாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் கங்கா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அம்மா நிறுத்துறியா அப்படின்றாங்க. இப்போ அவள் என்ன தப்பு பண்ணிட்டாலும் வந்து ஓவராக பண்ணிகிட்ருக்க, புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி பண்ணிட்டாலேடி, அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி, ஏன் காவேரி இந்த விஷயத்தை என்கிட்டயாவது சொல்லலை, ஏன்டி சொல்லலை அப்படின்னோடனே, என்னால் சொல்ல முடியலக்கா, அடுத்தடுத்து பிரச்சனையாக வந்துட்டு இருந்ததுக்கா, நான் எப்படிக்கா சொல்கிறது, அதே மாதிரி நான் வந்து பிரிஞ்சு வந்ததால் எனக்கு நானே ஒரே குழப்பத்தில் இருந்தேன்க்கா, அப்போ வெண்லாவோட பிரச்சனை வேறு, அதனால் ரொம்ப குழம்பி போயிருந்தேன், அதான் என்னால் சொல்ல முடியலக்கா, இவ்வளோ பெரிய விஷயத்தை இப்படி மறைச்சி வச்சிருக்கேடி அப்படின்றாங்க. உன்னை பாட்டி வந்து எத்தனை மாதம் உனக்கு அப்படின்னோடனே 3 மாதம் முடிஞ்சிச்சு பாட்டி அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அடிப்பாவி கங்காக்கே 2 மாதம் தாண்டி, உனக்கு 3 மாதமா அப்படின்றாங்க. அப்போது வீட்டுக்கு தலைச்சம் வந்து வாரிசு உன்னோடு தானா அப்படின்னா, ரொம்ப முக்கியம் தலைச்ச வாரிசு அப்படின்றாங்க சாரதா. சொன்னாலும் சொல்லணுனாலும் அது தானடி உண்மை, அந்த பையனை இப்போல்லாம் வந்து என்னடி பண்ணுறது, டைவர்ஸ்லாம் பண்ண முடியாது, அவங்கக்கிட்ட போய் நீ தான் சாரதா பேசணும் அப்படின்னு, நான் பேச மாட்டேன், அவங்கக்கிட்டலாம் போய் நான் பேசணுன்ற அவசியம் கிடையாது, இவ தானே இவ்வளவும் பண்ணால், இவளே போய் பேசிக்கிட்டோம் வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. ஏமா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லிட்டுருக்காங்க. என்னால் முடியல, இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. காவேரியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இங்கே விஜய் வந்து செம டென்ஷனாக இருக்கார். அவருக்கு ஒன்றுமே புரியல, ஒரே டென்ஷனாக இருக்குது. நடந்தெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார். காவேரியும் கால் பண்ணிகிட்டே இருந்தா, அப்புறம் ஏன் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு, சரி குமரனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு கால் பண்ணுறாரு. குமரன் வந்து, விஜய் நீங்களா அப்படின்னோடனே, என்ன விஜய் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, வீட்டில் இவ்வளோ பிரச்சனையும் பண்ணிட்டீங்களே விஜய், இப்போ வேறு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் விஜய்க்கு காவேரியை டைவர்ஸ் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சு, காவேரியை டைவர்ஸ் பண்ணுறா, ஆமாம் விஜய் உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் தானே டைவர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ நடந்திருக்கா, ஆமாம் அதுக்கு தான் நாங்களும் ஃபோன் பண்ணோம், எவ்வளோ கேட்டு பார்த்தோம், நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு நினச்சி நாங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம். சரி விஜய், ஏன் இவ்வளோ நாளாக என்கிட்ட சொல்லாமல் இருந்தீங்க இந்த விஷயத்தை, காவேரி கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னோடனே, அது வந்து இப்போ தான் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை ஒன்று ஒன்றா வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதை கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார். விஜய் இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு, நீங்கள் எங்கே இருக்கீங்க விஜய், நான் இந்த மாதிரி தூரமாக வந்துட்டேன் அப்படின்றாரு. உடனே கிளம்பி வாங்க விஜய், இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னோடனே, சரி நான் வரேன், சரி காவேரிக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, அவங்க அம்மா திட்டினாங்க அத்தை, ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே யாருக்குமே ஒன்றுமே புரியல, எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்கோம் அப்படின்றாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இந்த பாட்டியை என்ன பண்ணுறது, ஏன் இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. வீட்டுக்கு போன விஜய் கிட்ட வந்து பாட்டி வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் கேட்குறாங்க. செமையாக டென்ஷனாக வந்து டைவர்ஸ் பேப்பரை தூக்கி விசிறடிக்கிறாரு. எவ்வளோ தைரியமாக தான் இந்த மாதிரி வேலை செஞ்சுருப்பீங்க, ஏன் பாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தி போகுது, காவேரி இப்போ இருக்க நிலைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, அவள் கர்ப்பமாக இருக்கா பாட்டி, என் குழந்தைய வயிற்று சுமந்துட்டுருக்கா அப்படின்னோடனே பயங்கரமாக எல்லாரும் அதிர்ச்சி அடைந்து, என்னப்பா சொல்கிற அப்படி தாத்தா கேட்குறேன். ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி பண்ணிட்டீங்களே, என்கிட்ட கேட்காம கொள்ளாமல் என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண சொல்லி நீங்கள் யார் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு பாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க. கல்யாணி நான் அப்போவே சொன்னேன்ல, அவசரப்படாத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டியா, இப்போ பார்த்தல எவ்வளோ பிரச்சனை பண்ணி விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து, விஜய் நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு பயங்கரமாக அழகிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு